தன் காதணிக்காக கோமதி அம்பாளே நேரில் வந்த சம்பவம் 1944 நடந்த உண்மைக் கதை. அது என்னவென்று தெரிய வேண்டுமா? இக்கதையை முழுமையாக கேளுங்கள். மந்திரச் சொல். தென்காசி மாவட்டத்தில் புகழ்பெற்ற கோயில்களில் ஒன்று சங்கரன் கோவில். இங்குள்ள சுவாமியின் திருநாமம் சங்கரலிங்கர், சங்கரநாராயணர். அம்பாளின் திருநாமம் கோமதி. தீர்த்தம் நாகசுனை. தலவிருட்சம் புன்னை மரம். இக்கோயிலில் 1944 அம்பாள் நிகழ்த்திய அற்புதம்தான் இது. அன்று ஆடி தபசு. அவ்விழாவில் முதற்காட்சியான சங்கரநாராயண தரிசனம் முடிந்து இரண்டாம் காட்சிக்கு அம்பாள் சம்பரம் மண்டகப்படியில் தயாராக இருந்த நேரம். அர்ச்சகர் சில காவலர்களைத் தவிர வேறு யாரும் அங்கில்லை. கோயில் அதிகாரி, கட்டளைதாரர், பக்தர்கள் அனைவரும் சங்கரலிங்க சுவாமியை இரண்டாம் காட்சிக்கு அழைப்பதற்காக கோயிலுக்கு வந்தனர். அந்த நேரம் பார்த்து தபசு மண்டபத்தில் அர்ச்சகர், காவலாளி சிறிது நேரம் கண் அயர்ந்தனர். அந்த நேரம் பார்த்த திருடன் ஒருவன் சப்பரத்தில் அம்பாளின் காதணியை திருடிவிட்டான். உறங்கிக் கொண்டிருந்த அர்ச்சகரை சிறுமி ஒருத்தி எழுப்பி, தாத்தா, என்ன காதணியை ஒரு ஆள் திருடி விட்டானே எனச் சொல்லி அவள் சென்ற திசையை காட்டினாள். சுதாரித்து கொண்ட அர்ச்சகர் சப்பரத்தில் அம்பாளுக்குரிய காதணியை காணவில்லை என்பதை அறிந்தார். அதன் பிறகு காவலாளியும் அர்ச்சகரும் திருடனை சாமர்த்தியமாக பிடித்தனர். அதுவரை அவர்களோடு இருந்த சிறுமியை காணவில்லை. தேடி பார்த்த அங்கிருந்தோர் சிறுமி வடிவில் வந்தது கோமதி அம்பாள்தான் என்பதை உணர்ந்தனர். விசாரணையில் அதிகாரிகளிடம் திருடன் கோமதியின் கருணையை பலர் பலவிதமாக புகழ்கின்றனர். அதை தெரிந்து கொள்ளவே அவ்வாறு செய்தேன் என திருடன் கூறி மன்னிப்பு கேட்டான். தன்னுடைய நகையை மட்டும் அல்லாது விழாக்காலங்களில் பெண்கள் அணிந்து வரும் நகைகளையும் இன்றும் பாதுகாத்து வருகிறாள் கோமதி அம்பாள் என்பது உண்மை. கோமதி என்பது மந்திரச் சொல் என்பதை உணர்ந்தவர் அறிவர். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர.